ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக செழிப்பாக வாழணும்னா எந்த வழியை பின்பற்றினா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தானாகவே கூடையே இருக்கும். எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டே உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், நீ இதை சாப்பிடு, நான் அதை சாப்பிடுன்னு பேசி சாப்பிட்டோம். அன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா தானே இருந்தோம். இந்த சித்தரை வழிபாடு பண்ணுனா, இந்த சித்தரை இன்ன கிழமையில், இன்ன நட்சத்திரத்தில், இன்ன ராசிக்காரங்க வழிபாடு பண்ணா நன்மை நடக்கும். போகரை போல அகத்தியரை போல சித்தர்களை உருவாக்குனது அதே சக்தி தான். அடிமை மனநிலை கொண்டவர்களால் தன் வாழ்க்கையில கர்ம கணக்க முடிக்கிறதோ, அல்லது மரணத்தை ஜெயிக்கிறதோ, அல்லது பிறப்பை அறுக்கிறதோ, உயர்நிலை அடைவதற்கோ வாய்ப்புகளே கிடையாது. சித்தர்கள் காட்டிய அற்புதமான வழியில் பயணப்படுகிறவர்கள் யாருமே தன் வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டார்கள், சோடை போகவும் மாட்டார்கள். அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான புண்ணிய பூமியான பழனியில் போகர் சித்தாந்த சபை இயங்கி வருகிறது. இச்சபையில் சமுதாயத்தில் பெருகி கிடக்கும் உடல் நோய், மனக்கவலை, குடும்பத்தில் அமைதியின்மை, பொருளாதார தடை இவை அனைத்துக்கும் சித்தர்கள் அருளிய சிறப்பான பயிற்சி முறைகளை கொண்டு தீர்வு அளித்து வருகிறார் முனைவர் போகர் வசீகரன். பல பேர் இவர் நடத்தும் பயிற்சி பட்டறையில் கலந்து கொண்டு தங்களது வாழ்வில் சிக்கல்கள் இன்றி சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முன்பதிவு மூலம் மிக குறைந்த நபர்களுக்கு மட்டுமே இந்த பயிற்சியை அவர் நடத்தி வருகிறார். ஒரே நாள் பயிற்சியில் மிகப்பெரிய மாற்றத்தை பலர் அடைந்திருக்கிறார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வு பரிகாரம் மட்டுமல்ல, பயிற்சியும் தான் என்பதை உறுதியாக சொல்லி வருகிறார். எல்லோரும் வாழ்க்கையை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காக தான் கண்டறிந்த பயிற்சி முறைகளால் பலரது வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நாள்பட்ட நோய்கள் நீங்கவும், நோய் வராமல் எதிர்ப்பு சக்தியுடன் ஆரோக்கியமாக வாழவும் அரிய முத்திரைகளை சொல்லித் தருகிறார். மனிதன் தன் வாழ்வில் எல்லா நலன்களையும் வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் என்று முயன்று வருகிறார். இந்த பயிற்சியால் கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும் என்பதை உறுதியாக சொல்கிறார். சொல்வதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்தியும் வருகிறார். குருவே சரணம். உலகெங்கும் உள்ள நியூஸ் 7 பக்தி நேயர்களுக்கு பழனி போகர் சித்தாந்த சபையிலிருந்து முனைவர் போகர் வசீகரனின் அன்பு வணக்கங்கள். நாம் தொடர்ந்து சித்தர்கள் வழியை பின்பற்றி சித்தர்களை பற்றியும், சித்தர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன வித்தைகளை பற்றியும், ரகசியங்களை பற்றியும் தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு தகவல்களாக பேசிக்கிட்டே வர்றோம். இன்னைக்கு நாம் பகிர்ந்துக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முழுமைக்கும் ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் வாழ்வதற்கு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். இப்போ ஒரு மனுஷன் தான் வாழக்கூடிய அந்த காலம் முழுமைக்கும் சிறந்த ஒரு செழிப்பான ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டான் அப்படின்னா, அதுக்கு போகிற மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒன்று வழிபாடுகள், பரிகாரங்கள், பூஜைகள், இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். இன்னும் சில பேர் சித்தர் வழிபாடு, சித்தர்களுக்கான தீபம், சித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய சில முறைகள் அப்படின்னு சொல்லி போகிறதுன்னு ஒரு சிலர் இருக்கலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஈர்ப்பு விதி அப்படிங்கிற ஒன்றை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக செழிப்பாக வாழணும்னா எந்த வழியை பின்பற்றினா சரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், ஒரே பதில் தான், சித்தர்களுடைய வழியை பின்பற்றினால் அவன் மிகவும் செழிப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். இப்போ சித்தர்கள் வழி அப்படின்னா என்னது? ஒவ்வொரு சித்தருக்கும் ஒரு ஒரு ராசி, இல்லை ஒரு நட்சத்திரம், இன்ன ராசிக்காரங்க இன்ன சித்தரை வழிபடலாம், இல்லை இந்த சித்தர் கோவிலில் போய் இன்ன முறையில் வழிபடலாம் இப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த முறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. ஒன்று, இப்போ சித்தர் வழிபாடு அப்படின்னா உங்கள் பார்வையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நவீனமாக உருவாகியுள்ள பிரபலமாகியுள்ள சித்தர்கள், அங்கே போனால் என்னுடைய பிரச்சனைகள் தீந்துரும், அங்கே போனால் என்னுடைய கர்மா தீந்துரும் இப்படிங்கிற நோக்கத்தில் போய்கிட்டு இருக்கீங்களே, இது கிடையாது சித்தர் வழிபாடுங்கிறது. அப்போ சித்தர் வழிபாடுங்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சித்தர்கள் என்ன நமக்கு கொடுத்துட்டு போனாங்கங்கிறது தெரியணும். சித்தர்கள் முறை அப்படின்னு சொன்னால் சித்தர்கள் நமக்கு எதை போதிச்சிருக்காங்கன்னு தெரியணும்.
சித்தர்கள் எதை போதிச்சிருக்காங்க? நீ நீயாக இரு, உன்னுடைய யதார்த்தத்திலிருந்து நீ சற்றும் விலகாதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சித்தர்களுடைய வழியை பின்பற்றினால் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தானாகவே கூடையே இருக்கும். ஒரு உதாரணம், இப்போ எனக்கு கொஞ்ச காலமாக என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடம்புல அசிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நாம் நிறைய முத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்கோம், நிறைய மருந்துகள் நமக்கு தெரியும், இருந்தாலும் அதை பயன்படுத்தியும் கூட எந்த விதத்திலும் முன்னேற்றமே இல்லை. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க, கண்டதையும் நினச்சிக்கிட்டு கண்ட இடத்துல கண்ட நேரத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும், ஒழுங்காக நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு நம்ம சமூகம் என்ன சொல்லி கொடுக்குது? பசிச்சு சாப்பிடணும், வாயை மூடி சாப்பிடணும், இப்படி சாப்பிடணும், அப்படி சாப்பிடணும், யாருக்கிட்டே பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுவே கொஞ்ச காலத்துக்கு முன்னால் யோசித்தோன்னா கூட்டாஞ்சோறு, நிலாச்சோறு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து கதை பேசிக்கிட்டே உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், நீ இதை சாப்பிடு, நான் அதை சாப்பிடுன்னு பேசி சாப்பிட்டோம். அன்னைக்கு நம்ம எல்லாரும் நல்லா தானே இருந்தோம்? இது முதல் கேள்வி. இதே மாதிரி நம்முடைய பாரம்பரியமான நிறைய விஷயங்கள் நம்மளை விட்டு மாறி வேற இடத்துல வந்து நிற்கிதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்போ சித்தர்கள் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு மறந்து போயிடுச்சு. இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அப்படி சாப்பிட்டு எத்தனை பேர் 120 வருஷம் வாழ்ந்தாங்கன்னு கேட்டால் கேள்விக்கு பதில் இல்லை. இப்படியெல்லாம் ஆலயங்கள் போனால் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், ஆனால் அப்படி போய் எத்தனை பேர் ஒழுக்கமாக வாழ்ந்து உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தாங்கன்னு கேட்டால் கேள்விக்கு பதில் இல்லை. அப்போ சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க? முதலில் உன் உடலை கவனி, உன் உடல் பேசும் மொழியை கவனி. ஒரே ஒரு நாள் சொன்னாங்க நேரத்துக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு. நேரத்துக்கு சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? காலையில் 7 முதல் 8 மணிக்குள்ளார காலை உணவு சாப்பிடுங்கிறாங்க. எப்படிம்மா பசிக்காமல் சாப்பிட்றதுன்னு கேட்குறப்ப, பசிக்குதோ இல்லையோ அந்த நேரத்தில் ஏதாவது கொஞ்சம் உள்ளே போடுங்கிறாங்க. உடனே நாம் என்ன பண்ணோம், அன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஒரு 7:45 மணிக்கு கரெக்டாக சாப்பிட்றோம். மத்தியானம் 1 மணி 1:30 மணிக்கெலாம் வயிறு கப்பன்னு பசிக்குது. இரவு 7-8 மணிக்கெல்லாம் வயிறு கப்பன்னு பசிக்குது. அந்த பசி தான் ஆரோக்கியமான பசி. அதாவது உடலின் உள்ளே உள்ள உறுப்புகள் உணவை எப்பொழுது செரிமானத்திற்கு தயார் செய்கிறதோ அந்த நேரத்தில் உணவை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விதி. அந்த நேரத்தில் வரக்கூடிய பசியைத்தான் நாம் என்ன பண்ணணும்னா வாயை மூடியபடி உமிழ்நீர் சுரக்கும்படியாக சாப்பிடணும். எப்போ பசி வந்தாலும் அப்படிங்கிறத அங்கே ஏற்றுக்க முடியல. அப்போது சித்தர்கள் நமக்கு என்ன சொல்கிறாங்க? சித்தர்களுடைய உலகம், சித்தர்களுடைய வாழ்வியல் முறை நமக்கு எதை சொல்லி கொடுக்குதுன்னா, நீயாக இரு, எந்த இடத்திலும் யாருக்கும் அடிமையாக போகாத. இப்போ சித்தர்கள்னா நம்ம என்ன யோசிச்சிருப்போம்? இந்த சித்தரை வழிபாடு பண்ணுனா, இந்த சித்தரை இன்ன கிழமையில், இன்ன நட்சத்திரத்தில், இன்ன ராசிக்காரங்க வழிபாடு பண்ணால் நன்மை நடக்கும்னு கேள்விப்பட்டிருப்போம். இன்னும் சில ஆலயங்கள்லாம் போனோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையே நல்லா மாறிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். உண்மை அதுவா? உங்களுடைய சுய முயற்சி இல்லாமல், உங்களுடைய ஒத்துழைப்பை வெளியே கொடுக்காமல் இந்த உலகத்தில் எதை சாதிச்சிருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினைப்பீங்க நம்மளையெல்லாம் மீறின ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. நம்மளையெல்லாம் மீறின ஒரு சக்தி இருக்கிறது உண்மைதான். ஆனால் அதே சக்தி தான், அதே அற்புதத்தையும் அதே வலிமையும் கொண்ட மனிதனை படைத்ததும் அதே சக்தி தான். அதே சக்தி தான் மனிதனுக்குள்ளார இருக்கக்கூடிய அற்புதமான திறமையை வெளிப்படுத்தி போகரை போல, அகத்தியரை போல சித்தர்களை உருவாக்குனது அதே சக்தி தான். இப்போ யோசிச்சு பாருங்க, போகரும் அகத்தியரும் திருமூலரும் பிறக்கும் பொழுதே திருமூலராகவும் அகத்தியராகவும் பிறந்தாங்க. பிறந்து வாழும் பொழுதே தன் உடல் சார்ந்த பிரபஞ்சத்திற்கும் உடலுக்குமான தொடர்பை தேடி இதெல்லாத்தையும் உணர்ந்து தான் அந்த உயர்நிலை அடைஞ்சாங்க. நாம் மட்டும் என்ன சொல்கிறோம்? நம்மளோட பெரிய சக்தி ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம வாழ்க்கையை வழிநடத்துது. அப்படியெல்லாம் நினச்சிருந்தா ஒரு மனிதனுக்கான சராசரி ஆயுள் என்று சொல்லக்கூடிய 120 வருடங்கள் முடியும் பொழுது எல்லாருமே இந்த மண்ணில் மரணத்தை தழுவி இருக்க வேண்டும். ஏன் போகரும் அகத்தியரும் தன்னுடைய ஆயுளை மிக நீண்ட காலமாக வைத்திருந்து மரணத்தை ஜெயிச்சாங்க அப்படிங்கிற இடத்துல கேள்வி வருது. அப்போது இயற்கையின் பாதையில் தான் நாம் போக முடியும், இயற்கை விதித்தபடி தான் நம்ம போக முடியும், விதிப்படி தான் நாம் போக முடியும்னு உங்களை மாதிரி ஒரு மூலையில் உட்கார்ந்து யோசிச்சிருந்தாங்கன்னா அகத்தியர் இந்த உலகத்திற்கு, போகர் இந்த உலகத்திற்கு, திருமூலர் இந்த உலகத்திற்கு அளப்பரிய பொக்கிஷங்களை கொடுத்துருக்காங்கங்கிறது சாத்தியமில்லாத ஒன்றா மாறி இருக்கும்.
இப்போவும் தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த உலகில் பின்பற்றுவதற்கு எளிமையான ஒரு பாதை இருக்கிறது என்றால் சித்தர்கள் அருளிய பாதை, சித்தர்கள் வாழ்ந்த முறை. வேற எப்படிங்க வாழ்ந்தாங்க? இயற்கையுடன் ஒன்றர கலந்து வாழுதல். இயற்கை நமக்கு எப்பொழுதெல்லாம் நல்ல செய்திகளை சம்பவங்கள் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் உணர்த்தி கொடுக்கிறதோ அதையெல்லாம் கவனிக்க பழகுவது. நாம் எப்பயுமே மனசில் ஒரு அடிமை மனநிலை வச்சுருப்போம். எனக்கு இவர் தான் எல்லாமே, பழனி ஆண்டவன் தான் எல்லாமே, சிவன் தான் எல்லாமே, இந்த சித்தர் தான் எனக்கு எல்லாமே. இந்த மாதிரி அடிமை மனநிலை கொண்டவர்களால் தன் வாழ்க்கையில் கர்ம கணக்கை முடிக்கிறதோ அல்லது மரணத்தை ஜெயிக்கிறதோ அல்லது பிறப்பை அறுக்கிறதோ அல்லது சித்தர்களைப் போல, குறிப்பாக போகரை போலவோ அல்லது அகத்தியரை போலவோ உயர்நிலை அடைவதற்கோ வாய்ப்புகளே கிடையாது. இதைத்தான் நம்ம சொல்கிறோம், உலகில் ஒரு மனிதன் ஆரோக்கியத்துடனும் செழிப்பான மனநிலையுடனும் வாழ வேண்டும் என்றால் அதற்கு சித்தர்கள் அருளிய மார்க்கமே சரியானது. நமக்கு திரும்பவும் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்த வேண்டியது கடமையாக இருக்குது. சித்தர்கள் அருளிய முறை அப்படின்னா சித்தர்கள் ஆலயங்களில் தீபம் போடுறதோ, சித்தர்களை இன்னென்ன ராசி நட்சத்திரங்களில் வழிபடுவதோ அல்ல. சித்தர்களைப் போலவே தன் உடலையும் உடலுக்கும் பிரபஞ்சத்திற்குமான தொடர்பையும் சரியானபடி விழிப்புணர்வுடன் கவனிப்பது. ஏன் எனக்கு இப்போ சளி பிடிச்சிது, சளி பிடிக்கிறதுக்கு முன்னால் நான் எப்படி இருந்தேன், சளி பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆச்சு, என் உடம்புக்குள்ளே அது எப்படி ரியாக்ட் ஆகுது, சளி பிடிக்கிறதுக்கு உணவில் என்ன பிரச்சனையாச்சு, காத்தா தண்ணியா பிரபஞ்சமா சூழ்நிலையா எதன் மூலமாக வந்துச்சு, இப்போ ஏன் எனக்கு சிரிப்பு வந்துச்சு, இந்த நேரத்தில் நான் ஏன் இப்படி கையை ஆட்டி பேசினேன், எதிர்த்த மாதிரி இருக்கிறவங்க ஏன் எனக்கு இப்படி ரியாக்ட் பண்ணாங்க, ஏன் எதிர்த்த மாதிரி இருக்கிறவர் என்கிட்ட கோபப்பட்டார், அவர் கோபப்படுறதுக்காக நான் என்ன பண்ணினேன், இதை எல்லாத்தையும் வினாடிகள் தோறும் எவ்விதமான பாரபட்சமும் இல்லாமல் எவ்விதமான வித்தியாசமும் இல்லாமல் என்கிட்ட குறை இருந்தாலும் பிறர்கிட்ட குறை இருந்தாலும் அதை சரியானபடி அலசி ஆராயக்கூடிய குணம் இருந்தால் நீங்களும் சித்தர் வழியை பின்பற்றுவதற்கு தகுதியாகிவிட்டீர்கள் என்பது அர்த்தமாகுது. ஏன் அப்படின்னா, நமக்கு இந்த காக்கா உட்கார்ந்தோடனே பனம்பழம் விழுந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு சித்தர் கோயிலுக்கோ ஒரு ஆலயங்களுக்கோ போய் நமக்கு நன்மை நடந்துருச்சு அப்படின்னா இதுதான் சரி அப்படிங்கிற நோக்கத்தில் தன்னுடைய தன்னம்பிக்கையை இழந்து அந்த இடத்தை நோக்கி போகிறதவே வழக்கமாக வச்சுருப்போம். ஆனால் சித்தர்கள் அதை சொல்லலை. நீ சுதந்திரமாக உன்னுடைய சிறகை விரித்து பறந்து போய்கிட்டே இரு, உனக்கு எல்லையே கிடையாது, இலக்குகளே, உன்னுடைய இலக்கை நோக்கி பறந்து போய்கிட்டே இரு, நீ யாருக்குமே அடிமை கிடையாது. அடிமை மனநிலை கொண்டவங்களை பார்த்தா சித்தர்கள் பறந்தடிச்சு ஓடிடுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, புதிய புதிய சித்தர்கள் ஆங்காங்கே முளைத்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை நோக்கி பின்னால் ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். எங்கேயாவது போகருக்கு ஒரு ஆலயம் என்றோ, போகருக்கு இவ்வளவு பெரிய பிரம்மாண்டம் என்றோ, அகத்தியருக்கு ஒரு பிரம்மாண்டம் என்றோ, அகத்தியரை நான் பார்த்தேன் அவங்க பின்னால் 100 பேர் 1000 பேர் போய்கிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு செய்தியை பார்க்க முடியுதா? காரணம், அகத்தியரை போன்ற போகரை போன்ற திருமூலரை போன்ற மகான்கள் அனைவருமே விழிப்புணர்வு கொண்ட மனிதர்களுக்கு மட்டுமே வழிநடத்த வருவார்கள் என்பதுதான் சத்தியமான உண்மை. நம்மள மாதிரி அடிமை மனநிலை கொண்டவர்களை அவர்கள் ஒரு நாளும் விரும்புவதில்லை. ஆகவே தான் நாம் அடிக்கடி கூறுகிறோம், உலகில் வாழ்வதற்கு சரியான மார்க்கம் என்பது சித்தர்கள் மார்க்கம் தானே தவிர வேறு எந்த மார்க்கமுமே கிடையாது. காரணம் என்னவென்றால், சித்தர்கள் மார்க்கம் மட்டுமே நீயாக இரு என்பதையும் நீ யதார்த்தமாக வாழ் என்பதையும் நம்மிடம் ஆணித்தரமாக அடித்து சொல்லிக்கிட்டே இருக்கும். உனக்குள் உன்னை தேடு, எல்லா இடங்களிலும் இறையை தேடு. எல்லா இறை என்றால் உண்பதல்ல, இறைவன். எல்லா இடங்களிலும் இறையை தேடு, எல்லா இடங்களிலும் இறைவனை காண். அப்படி பார்க்க தெரிஞ்சதுன்னா உன் உடலும் சரி, உன் மனமும் சரி, உன் வாழ்க்கையும் சரி ஆகச்சிறந்த ஒன்றாக மாறிவிடும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை நாம் வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். என்னன்னா, இந்த உலகில் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை சிறப்பானதாக வாழ வேண்டும் என்றால் அதற்கு ஒரே தகுதியுள்ள வழி மார்க்கம் சித்தர்கள் மார்க்கம் மட்டுமே. சித்தர்கள் காட்டிய அற்புதமான வழியில் பயணப்படுகிறவர்கள் யாருமே தன் வாழ்க்கையில் சோர்ந்து போக மாட்டார்கள், சோடை போகவும் மாட்டார்கள்.
குருவே சரணம். திண்டுக்கல்லேருந்து வந்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே நான் வந்துட்டுருக்கிறேன். ரெண்டாவது எங்கள் வீட்டில் 6 தற்கொலை. என்னால் எதுவுமே செய்ய முடியல. என் ஒய்ஃபை இறந்துட்டாங்க. எல்லாமே என் குடும்பமே தற்கொலை தான். எனக்கு வழியே தெரியல. நான் பால் இதெல்லாம் தர்ப்பணம்லாம் சேர்த்துக்கிறேன். அங்கெங்கெல்லாம் தர்ப்பணம் கொடுத்துட்டேன். வேறு வழியே தெரியாமல் இருக்கிறப்ப யூடியூப்பில் பார்த்தேன். இவரிடம் சுய தர்ப்பணம் ஒன்று இருந்தது. இந்த மாதிரி செஞ்சுக்கங்கன்ட்டு அப்போயே ரிலீஸ் கிடச்சிருச்சு. நான் செஞ்சு முடிச்சுட்டு போகிறப்ப எனக்கு ரிலீஸ் கிடச்சிட்டதுல நான் மறுபடியும் இதை செய்யணும்னு அப்படின்ட்டு என் குழந்தைகளை செய்யணும்னு முடிவு பண்ணுறப்ப எனக்கு ஒரு தடங்கள் ஒன்று வந்தது. அப்புறம் எனக்கு பார்வதியிலேருந்து எனக்கு மொத்த ஆர்டர் கொடுத்து அந்த பணத்தை வாங்கி அந்த அம்மாட்ட ஃபோன் அடிச்சு நான் கேட்டேன், அம்மா 2 பேர் குக்கிங் பண்ணிக்கம்மா அப்படின்ட்டு நான் கேட்டேன். எனக்கு படிப்படியாக ஒவ்வொரு ரிலீஸ் கிடச்சி எல்லாமே பத்திரங்கத்தில் எல்லாம் திருப்பிட்டேன். இல்லை இந்த சபையில் ஐயா உங்கள் முகத்தை பார்த்தாக்க எனக்கு நல்லா இருக்கு, எனக்கு அனுமதி கொடுங்கன்ட்டு எனக்கு மட்டும் அனுமதி, யாருக்கும் இங்கே அளவுடலாம் இல்லை. ஒரே தடவை மந்திரத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. நான் அந்த முகத்தை பார்த்துட்டு போகணும், பார்த்தா எனக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு உங்களோட அனுமதி கேட்டு ஐயாவோட ஆசீர்வாதத்தில் நான் வந்துட்டுருக்கேன். இன்னும் வந்துட்டு தான் இருக்கேன். யாருக்குமே இங்கே அளவோட இல்லை. உங்களுக்கு எனக்கு மட்டும்தான் எனக்கு அளவோட கொடுத்துருக்காரு. இங்கே நான் கூட்டிகிட்டு வந்ததில்லை. ஒருத்தருக்கு நல்லது நடந்துட்டு 50,000 நன்கொட கொடுத்துருக்காங்க. ஐயா இருக்கு, அவங்களுக்கு நல்லது நடந்துருச்சு. இன்னொரு பொண்ணு